இப்ப தங்க விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. இத கேட்கும்போது எப்படி இருக்குது? கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? நாங்கலாம் பொம்பளை பசங்க வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஓகே. குறைஞ்சா டக்குன்னு வாங்கிடலான்னு இருக்கோம். ம். என்ன பண்றது? விலை ஏறி போயிடுச்சு. விலை குறையிறது சாமானிய மக்களுக்கு கொஞ்சம் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறோம். கஷ்டப்படுறவங்களுக்கு விலை குறைஞ்சா ஒரு இதா இருக்குமே, வாங்கி வச்சுப்பாங்க பொண்ணுங்களுக்கு. என்னையெல்லாம் கேட்டா கவரிங்க போட்டுதாம்மா கட்டி கொடுக்கணும். என் பேத்திங்களுக்குலாம் இனிமே கவரிங்க போட்டு தான் கட்டி கொடுக்குறோம். படிப்பு கொடுத்தா ஏன்னா போதும். 1,00,000 வந்துருது. இப்போ அதுங்க +1 +2 படிச்சுட்டு இருக்குங்க. அதுங்க இன்னும் ஒரு 6 வருஷம் படிக்கணும். இது ஒரு 2 டிகிரி வாங்கணும்டா. அப்போ 21 வயசு 22 வயசு ஆயிரும். அந்த சூழ்நிலையில எப்படி 1,00,000 மேலே தான் இருக்கும். பட்ஜெட்டுக்கு கீழே நம்மலாம் சாதாரண நடுத்தரவாதிங்களை விட ரொம்ப தாழ்த்தப்பட்டது மாதிரி நம்ம இருக்கோம். அன்றாடங்காட்சி தான் சொல்லணும்னா அன்றாடங்காட்சி தான். இதை நான் பெருமையா கூட சொல்லுறேன், கீழ்த்தரமா சொல்லலை. ஏன்னா அன்றாடங்காட்சியா இருந்தாலும் நாங்கள் மானத்துக்கு கட்டுப்பட்டு மான மரியாதை ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அப்படிதான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் வர்ற புள்ள என் பேரங்க வெளியில இருந்து வர்ற பேரங்கெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி தேர்ந்து எடுக்கணும்னா படிப்புக்கு யூக்குலா இருக்கணும். அப்போனா அவங்க 2 பேர் ஷேர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோமா, நீங்க வாழ்ற வாழ்க்கையை விட அதுங்க நல்லா வாழுங்க, உங்க பிள்ளைங்க நல்லா வாழுங்க அப்படின்னு நான் நியத்து வைக்கிறேன். கடவுள்கிட்ட நான் வேண்டது அதுதான். ஓகே.